லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் வந்து டிசி. இந்த படத்தினுடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். இவர் இதுக்கு முன்னாடி சாணி காகிதம், அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் மாதிரியான படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவரோட டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரு அப்படின்றது மட்டுமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படிங்கும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ அதுக்கப்புறமே இந்த படத்தினுடைய டீசர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. ஏன்னா லவ் படத்தில் இவ்வளோ வைலன்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை, கியூரியாசிட்டியை கிளப்பிச்சு இந்த படம். சரி, இதை தாண்டி இப்போ டிசி படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, படம் வந்து ஷூட்டிங்லாம் ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமே டிசி படம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேன்ஸ் படம் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். அது வந்து மே 15ஆம் தேதி வந்து நடக்குது. அங்கே டிசி படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா கேன்ஸ் பட விழாவில் வந்துட்டு டிசி படத்தினுடைய ட்ரெய்லர் போடுறாங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஏன்னா ப்ரமோஷன் தான், ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்களே அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட்டில் இப்போ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க.